श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। आत्मा भिन्न शिवाकारं चिदानन्दघनं गुहं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे। शान्तविमलप्रकाश आत्मगुगजिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनासा कुलश्रेणी सदा जयति। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। उद्यत्पूर्णकलानिधिश्रीवदनं भक्तप्रसन्नं सदा सम्फुल्लाम्बुजपत्रचित्रसुषुमाधिक्कारदक्षेक्षणं सानन्दं कृतमन्दहासमसकृत् प्रादुर्भवत्कौतुकं कुन्दाकारसुदन्तपङ्क्तिसशिमा पूर्णं स्मराम्यम्बिके। குருநாதாளனுடைய பரமகிருபையில் துர்வாச மகர்ஷியினால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 39வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் அம்பாளினுடைய சுப்பிரசன்னமாக இருக்கக்கூடிய முகமண்டலத்தை ஸ்துதி பண்ணுறார். அம்பாளினுடைய முகமண்டலமானது ஸ்ரீமத் வாக்பவகூட்டைக ஸ்வரூப முகபங்கஜா அப்படின்னு வாக்பவகூட்டமே அம்பாளினுடைய முகமாக வாக்தேவதைகள் சொல்லியிருக்கா. அம்பாளினுடைய முகமானது மலர்ந்து சோபையாக இருக்குது. பிரசன்ன வதனம் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப பிரசன்னமாக இருக்கக்கூடிய முகம், கருணை தயை இதனால் நிரம்பி இருக்கக்கூடிய நேத்திரங்கள், அம்பாளினுடைய அகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலர்ச்சியினால் அது முகத்தில் பிரதிபலிக்கிறது. அந்த பிரகடனமானது எப்படி இருக்குது அப்படின்னா மந்தஹாசத்தோடையும் சதானந்தபூர்ண ஸ்வாத்மைவ பரதேவதா லலிதா அப்படின்னு உபனிஷத்துலாம் கர்ஜிக்கிற மாதிரி நான்கிற ஆத்மஸ்புரணத்திலேயே ரமிச்சு போய் இருக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய ஆனந்த ஸ்புரணமானது அம்பாளினுடைய முகம் மலர்ச்சிக்கு காரணமாக இருக்குது. அது அப்படியே படம் பிடிச்சி சொல்கிறார். மந்தஹாசத்தோடு இருக்கக்கூடியது அம்பாளினுடைய உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆனந்தமானது முகத்தில் காமிச்சிடும். சதா ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கிறதுனால முகமானது மந்தஸ்மிதத்தோடையும் அப்படியே முக மலர்ச்சியோடு இருக்குது அப்படிங்கிறார். தந்த பங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளினுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பல் வரிசைகள் இருக்கே அது அப்படியே பிரகாசிக்கிறதான். சுத்த வித்யாங்குராகார துதபங்கிர் துயோஜ்வலா அப்படின்னு அம்பாளினுடைய பல்வரிசைகளை பற்றி மேலே 16 கீழே 16 அப்படின்னுலாம் ஷோடசி அப்படிங்கிறத சொல்லி 32 பல்களும் அப்படியே பிரகாசமாக இருக்குது அப்படின்னு வாக்தேவதைகள் சொன்னால், இப்படிப்பட்ட அம்பாளினுடைய பிரசன்னமாக இருக்கக்கூடிய தயை நிரம்பிய நேத்திரங்களோடு இருக்கக்கூடிய இந்த முகத்தை பார்த்து துர்வாச மகரிஷி சொக்கி போயிட்டார். இந்த ஸ்லோகத்தில் நல்லா தெரியறது அவர் எப்படி சொக்கி போனார்னு. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபமாக இருக்கிறதுனால துர்வாச மகரிஷி அம்பாளினுடைய முக வர்ணனையை அப்படியே எடுத்து படம் பிடிச்சு காமிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்குது அப்படின்னா, ஹே அம்பிகே அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். உத்யத் பூர்ண கலாநிதிஸ்ரீ பக்த பிரசன்னம் சதா சம்புல்லாம்புஜ பத்ர சித்திர சுஷுமா திக்கார தக்ஷ ஈக்ஷணம் சானந்தம் கிருத மந்தஹாசம் அசகிருத் பிராதுர்பவது கௌஸ்துபம் குந்தாகார சுதந்த பங்கி சசிமா பூர்ணம் வதனம் ஸ்மராமி அப்படிங்கிறார். ஹே அம்பிகே அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். உத்யத் பூர்ண கலாநிதி ஸ்ரீ 16 கலைகள்னு சொல்லுவோமே, ஷோடச கலைகளோடு இருக்கக்கூடிய உதிக்கக்கூடிய பூர்ண சந்திரன் போல இருக்கக்கூடிய பிரகாசத்தோடு உடையவள் அம்பாளுடைய முகமானது பூர்ண சந்திர கலையாக இருக்குது அப்படிங்கிறார். சகசரநாமத்திலையும் சாரு சந்திர கலாதரா அப்படின்னு ஒரு நாமாவே அம்பாளுக்கு இருக்குது. அதே மாதிரி பூர்ண சந்திரனாக பிரகாசிக்கக்கூடிய முகத்தை உடையவள், பக்த பிரசன்னம் சதா பக்தர்களுக்கு
சதா பிரசன்ன வடிவத்தோடைய முகமலர்ச்சியோட கூடினவள். உள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரசன்னதையானது முகத்தில் தெரியும். அப்படி பக்தர்களுக்கெல்லாம் அம்பாளுடைய முகத்தை பார்த்த உடனேயே அந்த முகத்தில் இருக்கக்கூடிய பிரசன்னதையினால் அவர்களுடைய மனமானது குளிர்ந்து பக்தர்களும் பிரசன்னமாயிடுவாளாம். அது மாதிரி பக்த பிரசன்னம் சதா சதா சர்வ காலமும் அப்படி இருக்கலாம். ஏன்னா உள்ள அந்த ஆனந்த ஸ்புரணமானது அப்படி இருக்குது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் முகம் பிரசன்னதையாக இருந்தது, ஒரு சந்தர்ப்பத்தில் இல்லை அப்படின்னு இல்லாமல் சதா சர்வ காலமுமே அம்பாளுடைய முகமானது பிரசன்னமாக இருக்குது. பக்த பிரசன்னம் சதா. அம்பாளுக்கு பக்தர்களை பார்த்த உடனே பிரசன்னமாகிறது. அப்படி இருக்கக்கூடிய பிரசன்னமாக இருக்கக்கூடிய முகத்தை பார்த்த பக்தர்களுக்கு அவர்களுக்கும் பிரசன்னதை ஏற்படுறது. அப்படிப்பட்ட முகத்தை பிரசன்னதை கொடுக்கக்கூடிய மலர்ந்து இருக்கக்கூடியது. சதா பிரசன்ன வடிவமாகவே மலர்ச்சியோடவே இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறார். சம்புல்லாம்புஜ பத்ர சித்திர சுஷுமா திக்கார தட்ச ஈட்சணம். நல்ல மலர்ந்த தாமரை, இப்போதான் மலர்ந்த தாமரை ஒன்று இருந்ததுன்னா அது எப்படி ஒரு சோபையோடு இருக்குமோ அந்த சோபையை வெல்லக்கூடிய அளவுக்கு அம்பாளுடைய முகமானது பிரசன்னதையாக இருக்குது. கருணா எப்போவுமே சதா சர்வகாலமும் அம்பாளுடைய திக்கார தட்ச ஈட்சணம், அம்பாளுடைய கருணை தயை அப்படியே அம்பாளுடைய கண்ணில் அப்படியே அப்படியே ததும்பி நிற்கக்கூடிய ஒரு நெத்திரங்களோடு இருக்கக்கூடிய அம்பாளுடைய முகம். ராஜீவ லோச்சனா அப்படின்னு அம்பாளுக்கு சகசரநாமத்தில் ஒரு நாமா இருக்குது. அது மாதிரி சதா சர்வ காலமுமே அம்பாளுடைய முகமானது பிரசன்னதையாக இருக்கிறதுக்கு உள்ள இருக்கக்கூடிய கருணையும் தயையோடு நிரம்பி இருக்கக்கூடிய கண்ணே பிரகாசத்தை அதிகமாக காமிக்கிறது அப்படிங்கிறார். வக்திரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாப லோச்சனா அப்படின்னு கண்ணு மீன் மாதிரி ரொம்ப அழகான ஒரு கண் இருக்குது. தயையும் கருணையும் தெளும்பி இருக்கக்கூடிய கண்ணோட இருக்கக்கூடிய பிரசன்னதையோடு இருக்கக்கூடிய முகம் அப்படிங்கிறார். சானந்தம் கிருத மந்தஹாசம் அசகிருத் பிராதுர்பவம். அதாவது அடிக்கடி அந்த ஆனந்தத்தை அப்படியே குறிப்பிடக்கூடிய ஒரு மந்தஹாசத்தோடையே இருக்கக்கூடிய புன்னகையோடு இருக்கக்கூடிய ஒரு முகம் அப்படிங்கிறார். கௌதுகம் குந்தாகார. அந்த குந்த புஷ்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புஷ்பமானது எப்படி விளவளேறுன்னு பிரகாசமாக இருக்குமோ அது மாதிரி அம்பாளுடைய பல் வரிசையானது பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய பல்வரிசையோட அழகான பல்வரிசையோடு இருக்கக்கூடியது. மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசாயை நமகான்னு அம்பாளுக்கு நாம அந்த காமேஸ்வரனுடைய முகத்தை கூட வசீகரணம் பண்ணுற அளவுக்கு அம்பாளுடைய முகமானது பிரசன்னதையோடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னதையோடு இருக்கக்கூடிய ஒரு முகம். சசிமா பூர்ணம் வதனம் ஸ்மராமி அகம் ஸ்மராமி அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட பூர்ண சந்திரனை போல இருக்கக்கூடிய ஒரு முகம், அப்படி பிரசன்னமாக இருக்கக்கூடிய அந்த முகத்தை நான் நமஸ்கரிக்கிறேன், நான் தியானிக்கிறேன் அப்படின்னு துர்வாச மகரிஷி அவர் பண்ணின தியானத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கார். சந்திரனையே பௌர்ணமாஸ்யாம் சந்திரபிம்பே தியாத்வா ஸ்ரீ லலிதாம்பிகா அப்படின்னு பூர்ண சந்திரனை பார்த்து அதில் லலிதாம்பிகையினுடைய முகத்தை தியானித்து யார் ஒருவன் ஜெபிக்கிறானோ, பஞ்சோபசாரேகி சம்பூஜ்ய யார் ஒருவன் பஞ்சோபசாரங்கள் பண்ணி அந்த லலிதையை பூர்ண சந்திரனில் தியானிக்கிறானோ அவனுக்கே முகமானது பிரசன்னதமாகும், ஆனந்த ஸ்புரணமானது ஏற்படும், அவனுக்கு ஞானமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல துர்வாச மகரிஷியும் அதே ரீதியாக இந்த இடத்துல பூர்ண சந்திரனாகவே அம்பாளுடைய முகத்தை வர்ணிக்கிறார். மேலே அடுத்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய நெற்றியை பற்றி வர்ணிக்கிறார். லலாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெற்றியை பற்றி வர்ணிக்கிறார். இதை அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகனாவது சகனௌ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.